ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாளில் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்றதை தான் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த மந்த் கிராசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அது இல்லாமல் வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் அதுவும் மொத்தமாக செக்காடி எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் ஊற்றி எல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் அரிசி வந்திருந்தது, அதெல்லாம் டப்பாவில் கொட்டி வச்சேன். இதை பற்றின விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஃப்ரைடே மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் நானும் பேசி ஃப்ரெண்ட் ஆக முடியும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே மந்த்லி ஃபஸ்ட்டு வர சண்டே தான் மளிகை சாமான் வாங்குவோம். இந்த தடவை கொஞ்சம் சாமான்லாம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக மந்த் எண்டில் தான் மளிகை சாமான்லாம் வாங்கியிருந்தேன். இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்குவோம். அவங்க எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுட்டாங்க. அரிசி இட்லி அரிசி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பாட்டு அரிசி அங்கே தான் வாங்குவோம். அங்கே நல்லாயிருக்கும். அதனால் அது தனியாக வாங்கிப்போம். இட்லி அரிசி மட்டும் இந்த மளிகை கடையிலே வாங்கிட்டேன். இதெல்லாம் மொத்தமாக அவங்க கொண்டு இறக்கிட்டாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்படியே மதியம் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். லஞ்சுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை கொஞ்சம் நிறைய இருக்குது. மளிகை சாமான்லாம் கொட்டி வைக்கணும். துணி 2 துணி இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து எடுத்து வைக்கணும். அப்படின்றதுனால இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக லஞ்சு முடிச்சிட்டேன். புளி சாதமும் மசால் வடையும் தான் செஞ்சேன். அது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரெட்டு. மசால் வடையும் புளி சாதமும் எனக்கும் கொஞ்சம் சட்டுன்னு முடிஞ்சிடக்கூடிய ஐட்டம். அதனால் அதுதான் செஞ்சுருந்தேன். சரி செஞ்சுட்டு அப்படியே எப்போவுமே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக டீயோ காஃபியோ குடிக்கணும்னு தோணும். எப்போவுமே மார்னிங் ஒரு வேளை மட்டும்தான் நான் டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். ஏன்னா டீ காஃபி குடித்தேன்னா எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது. அது ஏன்னே தெரியல. அதனால் அந்த ஒரு வேளை மட்டும் குடிப்பேன். அது குடித்தாதான் அன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும். இன்றைக்கி ஹெவியாக கொஞ்சம் வேலை இருக்கிற அன்றைக்கி எப்பாச்சும் நடுவில் கொஞ்சம் டீ போட்டு குடிப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக பசித்த மாதிரி இருந்தது. அதனால் டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் வச்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ எடுத்த உடனே போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் உடம்பு சுத்தமாக சரியில்லாமல் போயிடுச்சு. அதுலேருந்து என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 10 வடை தான் வடை மாதிரி சுட்டேன். அதுக்கப்புறம் பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு விட்டேன். சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காந்து மளிகை சாமான்லாம் கொட்டி வச்சேன். அதுக்கப்புறம் என் பசங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் அடுப்பு மேடை மேலே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி மளிகை சாமான் வாங்குவீங்க, எந்த டைமில் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் துணியெல்லாம் எடுத்து அயன் பண்ணுறதுக்காக பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே சரியான வேலை. காலையில் பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வேலை இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் தான் எல்லாமே செஞ்சேன். பூஜை சாமான் துலக்கிறது எல்லா வேலையுமே காலையில் தான் செஞ்சேன். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெவியாகவே வேலை இருந்தது. இன்றைக்கெல்லாம் படுக்கவே முடியல. இனிமேல் ஸ்கூல் வேறு திறக்க போகிறாங்க. பசங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாம் அரைச்சி வைக்கணும். பருப்பு பொடியெலாம் இருந்துச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தூங்கிட்டோம் இல்லை உடம்பு முடியலன்னா பசங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுத்து பருப்பு பொடி தூவி கொடுத்தா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கருவேப்பிலை பொடி கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் நான் கொடுத்து அனுப்புவேன். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா சாப்பாடு மட்டும் வடித்து நெய் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த 2ம் கம்பல்சரி அரைக்கணும். அதெல்லாம் மளிகை சாமான் வந்த பிறகு தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் தான் அதெல்லாம் ஒவ்வொன்றா செய்யணும். அதெல்லாம் கூட கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு மொத்தம் மளிகை சாமான் 4000 சில்லற ஆயிடுச்சு. அரிசியோடு சேர்த்து இட்லி அரிசி மட்டும்தான் வாங்கினேன். சாப்பாடு அரிசி இனிமேல் தான் வாங்கணும். அது இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து வாங்கிக்கலான் இருக்கேன். பெரிய பெரிய பாத்திரத்தில் நான் உளுந்து மொத்தமாக வாங்குவேன். உளுந்து 3 கிலோ, துவரம்பருப்பு 2 கிலோ, மற்றதெல்லாம் ஒவ்வொரு கிலோ அரை கிலோ அப்படி தான் வாங்குவேன். உளுந்து மட்டும் எங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா நிறைய இட்லி சுடுறதுனால எங்களுக்கு காலையில் ஈவினிங் 2 வேளையும் இட்லி சுடுறதுனால எனக்கு உளுந்து நிறைய தேவைப்படும். அதெல்லாம் பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். மற்றதெல்லாம் இந்த கண்ணாடி ஜாரில் இது எல்லாம் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த கண்ணாடி பாட்டிலு நல்லா யூஸ் பண்ண முடியுது. நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸ்டீல்னால் சீக்கிரம் எண்ணெய் பிசுக்காயிரும், அழுக்காயிடும், தேய்ச்சி கழுவணும். கண்ணாடி அந்த அளவுக்கு அழுக்காக மாட்டேங்குது. அப்படியே அழுக்கானாலும் நம்ம சும்மா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டா சூப்பராக ஆயிடுது.
இந்த 1 கிலோ அளவு இருக்கிறதெல்லாம் இந்த கண்ணாடி ஜாரில் போட்டுருவேன். 3 கிலோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சில்வர் டப்பாவில் போட்டு அது தனி ரேக்கில் வச்சுருவேன். எண்ணெயும் வந்து செக்காடி வந்திருக்கு. நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் 2 டின்னு, கடலெண்ணெய் 2 டின்னு, மொத்தம் 4 டின்னு வாங்கி வச்சுருவேன். ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக எனக்கு சரியாக போயிடும். இல்லைன்னா எண்ணெயே பாதி காசு முழுகிறது இந்த மளிகை சாமான் வாங்கும்போது. இப்போ கூட கல்லெண்ணெய் காலின்னு சொல்லி 2 பேக்கெட் வாங்கினேன். அதுவே கிட்டத்தட்ட 600 வந்துருச்சு. இது வந்து செக்கு ஆடி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நமக்கு பியூரான எண்ணெயும் கிடைக்கிது. அதே சமயம் 1 இயருக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும் எனக்கு. அதில் வந்து 1 டின்னு நல்லெண்ணெயில் வந்து 1/2 டின் நல்லெண்ணெய் எடுத்து விளக்கேற்றுறதுக்கு வச்சுப்பேன். சரி, சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றினா நல்லதுன்றதுக்காக. மிச்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து எண்ணெயை வந்து தலைக்கு தேய்ச்சி தலைக்கு ஊற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் நான்வெஜ் செய்யும்போது யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ் மொத்தத்துக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. கல்லெண்ணெய் வந்து மற்றது இந்த பொரிக்கிறது, தாளிக்கிறது அதுக்கெல்லாம் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். அப்பளம் பொரிக்க, அதுக்கெல்லாம் இட்லி பொடிக்கு தொட்டுக்கிறதுக்கு, அது மாதிரி இதுக்கெல்லாம் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்போம். செக் ஆடுறதுனால நமக்கு பணமும் கொஞ்சம் மிச்சமாகுது, நமக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்குது. அதனால் நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, எண்ணெயை வந்து கேனில் அதுக்குன்னு ஒரு 4-5 ஸ்டீல் டப்பா அங்கே வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து தனித்தனியாக பிரித்து ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வெளியே வச்சுட்டேன்னா ஒரு வருஷத்துக்கு எண்ணெய் எதுவுமே ஆகாது. சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மாதிரி கசடு மாதிரி ஸ்மெல்லு வர்றது அதெல்லாம் எதுவுமே வராது. அப்படியே மூடி போட்டே வெயிலில் வச்சுருவேன். அந்த ஹீட்டு இந்த வெயில் காலத்தில் நல்ல வெயில் இல்லை, அது ஹீட்டு ஏற ஏற எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணிருவேன். அப்பப்போ எனக்கு தேவையான போது எடுத்துப்பேன். எனக்கு கரெக்டாக 1 இயருக்கு இந்த 4 டின் எண்ணெயும் வந்துடும். கோவிலுங்களுக்கு விளக்கேற்ற எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் இதையே யூஸ் பண்ணிப்பேன். எப்பாச்சும் நடுவில் காலி ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் எண்ணெய் வாங்குவேன். இதுலேயே எனக்கு சரியாக போயிடும். மாதம் மாதம் மளிகை சாமான இந்த அரிசி மட்டும்தான் நான் வாங்குவேன். இந்த மாதம் கூட எண்ணெய் வாங்கினதுனால தான் இவ்வளோ காசாச்சு. இனிமேல்ந்து எண்ணெய்லாம் வாங்க வேண்டியது கிடையாது. அப்போ வந்து இந்த அளவுக்கு காசு ஆகாது. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி செக்கு எண்ணெய் வேணும், முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வாங்கி எள்ளி எங்கேயாவது பக்கத்தில் கிடைக்குதுன்னா அழகாக நீங்களே வாங்கி கடையில் கொடுத்து, நிறைய இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் எண்ணெய் வந்து ஆடி தராங்க. கடையில் கொடுத்திங்கன்னா அவங்களே ஆடி கொடுத்துருவாங்க. கடலை பருப்பு, எள்ளு இது 2ம் வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களே ஆடி கொடுத்துருவாங்க. நம்ம கண்ணுக்கு எதிராக நம்மளே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாகவும் செஞ்சு வாங்கிக்கலாம். கடையில் வாங்கினா அதில் என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியாது நமக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் இப்படி தான் வாங்கிக்கிறது. முன்னெல்லாம் அரிசிலாம் கூட நான் மொத்தமாக தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல என்னால். தரையில் வைக்கிறதுனால அந்த அரிசியில் அடியில் வந்து பாதி அரிசி மண்ணாக வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இப்போ அரிசி மட்டும் மொத்தமாக வாங்குறது கிடையாது. அது மட்டும் எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தேவைப்படும். 2 மாதத்துக்கு 1 எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது. இடமும் வந்து நிறைய தேவைப்படுது அரிசி வாங்கி வச்சா. அதனால் வந்து அரிசி மட்டும் இப்போ வாங்குறது கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது. மற்றதெல்லாம் மட்டும் இந்த எண்ணெய், மிளகாய் இதெல்லாம் மட்டும் நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மளிகை சாமான் மட்டும் மந்த்லி எது தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிப்பேன். அப்பப்போ அடிக்கடி இட்லி தான் செய்வேன். எப்போது தான் வீக்லி ஒன்ஸ் வந்து கோதுமை தோசை இல்லைன்னா சப்பாத்தி, பொங்கல் அந்த மாதிரி செய்வேன். அதனால் கோதுமை மாவு வந்து 1 கிலோ தான் வாங்குவேன். ஸ்கூல் இல்லாதனால இப்போ ஸ்நாக்ஸ் அவ்வளோ செய்யறதில்ல. ஸ்கூல் டைமாக இருந்தால் பேன் கேக்கு அந்த மாதிரி கோதுமையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அதனால் இந்த மாதம் மட்டும் 2 கிலோ வாங்கினேன். இனிமேல் வந்து ஸ்கூல் திறந்தப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் செய்யறதில்ல. செஞ்சாலும் சாப்பிட்றதில்ல. அவங்க எல்லாமே கடையிலேயே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் மோஸ்ட்லி எங்கள் அம்மா வந்து எனக்கு காலையில் டிஃபன் தான் கொடுத்துருவாங்க. இட்லி, பூரி அந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்புவாங்க. ஸ்நாக்ஸுன்றதெல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. மதியம் வந்து சூடாக சாப்பாடு செய்வாங்க, ஈவினிங் வந்து சாப்பிடுவோம். ஆனால் நான் வந்து கிளம்புறதே 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கே போவோம். இப்போ அப்படி இல்லை. என் பொண்ணெல்லாம் 6:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிடுறா. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம். இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கொடுத்து அனுப்பிச்ச மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா வந்து காலையில் என்ன டிஃபன் செய்கிறாங்களோ அது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. மதியம் சூடாக செஞ்சு அவங்களாம் சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. மதியம் இருக்க சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். என் பசங்க ஈவினிங் வந்து மதியம் இருக்க சாப்பாடு எடுத்து வச்சா மதியமும் சாப்பாடு, ஈவினிங்கும் சாப்பாடா, எனக்கு வேணாம், எனக்கு ஏதாவது செஞ்சு தா ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒன்று கொடுத்து விடுவாங்க. மற்ற வேலைகள் வந்து அப்போ அம்மாவுக்குலாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து மற்ற வேலைகள் குறைஞ்சிருச்சு. இவங்க பசங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி இந்த நெட்டுங்களெல்லாம் பார்த்துட்டு இது நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு கொடு, அதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பொண்ணு இந்த லீவ் ஃபுல்லாக யூடியூப்லாம் சர்ச் பண்ணி என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ
அதையே செய்யறதெல்லாம் வேலையாக தான் வச்சிட்ருக்கா. அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா என்ன தொல்லை பண்ணலை, அவளே எல்லாம் செஞ்சு எங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்றா. அதில் ஒரு சந்தோஷம். இல்லைன்னா என்னையே செய்ய சொல்லியிருப்பா. அது நான் இது ஸ்நாக்ஸு செய்யறத விட பெரிய விஷயம் அது விழற பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம சமையல் எவ்வளோ நாளும் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் சாமான் விழுது பாருங்க, அந்த சாமானெல்லாம் கழுவி அதை காய வச்சு அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள அப்படியே உடம்பே டயர்டாயிடும். அதனாலேயே ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டீன் தானாக வந்துடுது நமக்கு. எனக்கு வந்து வீட்டில் இப்போ அவங்க பசங்க வீட்டில் இருக்கும்போது வெளியில் போகிற வேலையும் இல்லை, நான் வெளியவும் போகிறதே இல்லை. பைக் எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. ஏதாச்சும் நானாக வேலை இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. என் பசங்க ஸ்கூல் போனால் நானும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கேன். ஏன்னா வந்து காலையில் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் என் பையனை போய் 3 மணிக்கு கூப்பிட்டு வர்றது, மறுபடியும் டியூஷனில் விடுறது, மறுபடியும் 5 மணிக்கு கூப்பிட்டு வர்றது, அப்புறம் என் பொண்ணு 5:30க்கு வருவா, அவளை கூப்பிட்டு வரணும், மறுபடியும் நைட்டு டின்னரு, இப்படியே ரொட்டீன் வந்து நல்லா போகும். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால வெளியவும் போகிறது கிடையாதா, வீட்லேயே இருக்கிறதுனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அதனால் அப்படியே என்னை சோம்பேறியாகவே ஆக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்காகவே எப்போ ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஒரு பக்கம் குழந்தைங்க நேரத்துக்கு சாப்பிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்குதுங்களா, அதனால் ஸ்கூல் இப்போ திறக்க வேணான்னு தோணுது. இவங்க எப்பாவது அழிச்சிக்கிட்டாங்கன்னா ஏன்டா ஸ்கூல் லீவ் விடுறாங்கன்னு தோணுது. உங்கள் கூட பேசிட்டே மளிகை சாமான்லாம் கொட்டி வச்சுட்டேன். அப்படியே வந்து அரிசியெல்லாம் கூட கொட்டி வச்சாச்சு. இருக்கிறதுலே இப்போ பெரிய டாஸ்க் என்னென்னா இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறது தான். எப்படி தான் பார்த்து எண்ணெய் ஊற்றி வச்சாலும் அது எப்படின்னாலும் தெரிச்சிருது. அந்த இடம்லாம் சுற்றிலாம் ஆயிடுது. அந்த கேனு கீழெல்லாம் ஆயிடுது. அதெல்லாம் தொடச்சி விட்டோன்னா மறுபடியும் வழுக்கும். இதில் வந்து பிரச்சனை என்னென்னா என் பையன்தான், அவனுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. குடு குடு குடுன்னு ஓடியாருவான், பட்டுன்னு வலிக்கி விழுவான். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவன் வர்றதுக்குள்ளே கடகடன்னு எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு தடவை நல்லா பெருக்கி எடுத்துட்டு மாப் போட்டு துடைக்கணும். உங்ககிட்ட சொல்லி வாயை கூட முடியல, எப்போ பின்னாடி ஓடி வந்து டப்புன்னு ஒரு அடி போட்டு போகிறான். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மளிகை சாமான் கொட்டி வைக்கிறதுலேயே அரை நாள் போயிடுச்சு. உங்களுக்கு வந்து வெறும் 15 மினிட்ஸ் வீடியோவாக தான் இது கொடுத்துருக்கேன். இது வந்து நான் காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட மணி 2 ஆயிடுச்சு. லன்ச் டைமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வீடு துடைக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கு மதியம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளெல்லாம் கண்டினியூ பண்ணணும். இன்னும் துணியெல்லாம் மறுபடியும் துவச்சி காய வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலையிலே போயிடுச்சு. இன்றைக்கி எப்படியாச்சும் மளிகை சாமான் கொட்டி வச்சு பருப்பு பொடியெலாம் அரைக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு 2 டேஸ் கழித்து தான் பருப்பு பொடியெல்லாம் அரைச்சி வைக்கணும். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும். இன்னும் என் பையனுக்கு வந்து அட்டை போடணும். என் பொண்ணுக்கு இன்னும் புக்ஸ் தரல, அவளுக்கு வந்து லேட்டாக தான் ஆகும். அதுக்கப்புறம் அவளுக்கும் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அட்டை போடணும். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 5ஆம் தேதியே ஓப்பன் ஆகுது. என் பொண்ணுக்கு வந்து 16ஆம் தேதி தான். அவளுக்கு வேலைகளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம். இது வந்து சாட்டர்டே. என் பையனுக்கு வந்து அட்டையெல்லாம் போட்டேன். இன்றைக்கும் அப்படி தான் கரெக்டாக 3 மணிக்கு போய் வெளியே உட்காந்தேன். கரெக்டாக மணி 5:30 ஆச்சு. எல்லா நோட் புக்ஸும் அட்டைலாம் போட்டு அதுக்குள்ளே எனக்கு இடுப்பு வலியே வந்துடுது. இது மறுநாள் தான் எனக்கு நல்ல ஃபீவர். அட்டை போட்ட நைட்டு அன்றைக்கே எனக்கு செம்ம ஃபீவர் வந்துருச்சு. 2 டேஸ் அந்த ஃபீவர் போவே இல்லை. உடனே வேலை செஞ்சதுனாலையா என்னன்னு தெரில, ரொம்ப டயர்டாயிடுச்சு. எனக்கு அந்த ஃபீவர் கூட ஒரே நாளில் சரியாயிடுச்சு. ஆனால் அந்த உடம்பு டயர்ட்னஸ் சரியாகிறதுக்கு எனக்கு 2-3 நாள் எடுத்தது. இன்னும் கூட சாப்பாடெலாம் சரியாக பிடிக்கவே இல்லை. உடம்பே பயங்கர டல்லாகிருச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்து ரசித்தமைக்கு ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை.